தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். 1 மக்கபேயர் 2:20. நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மீது ஏற்படுத்தியுள்ள உடன்படிக்கை ஆண்டவருக்கு உண்மையாக வாழ வேண்டும், வேற்று தெய்வங்களை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் எவ்வளவு ஒரு உறுதிப்பாட்டோடு மத்தத்தியா இருக்கிறார். அவர் மன்னரின் கட்டளைக்கு சிறிதும் அசைந்து கொடுக்காமல், வளைந்து கொடுக்காமல், தன்னுடைய உறுதிப்பாட்டோடு தன்னுடைய நிலையில் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அந்த பற்றன்பில் அவர் உறுதியோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலை அன்பார்ந்தவர்களே மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, உயிரே போனாலும் பரவாயில்லை, என்னுடைய வாழ்வு அது ஆண்டவருக்காக, ஆண்டவர் மீது கொண்டுள்ள அன்பில் நான் வளர்வதற்காக. ஆண்டவர் என்னுடைய கடவுளாக இருக்கிறார், தந்தையாக இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்கின்ற அந்த உறுதிப்பாடு, அந்த நம்பிக்கை, அதற்காய் எல்லாவற்றையும் இழந்து கொடுப்பது, எல்லாவற்றையும் சந்திக்க முன்வருவது, வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு தோல்வியை அது கொண்டு வரக்கூடியதாக இருந்தாலும் ஆண்டவருக்கென்று அதையும் சந்திக்கின்ற பொழுது அந்த நிலைகளெல்லாம் ஆசீர்வாதம் பெறுகிறது. அந்த நிலைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து உருமாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை நான் சுவைக்க ஆவல் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நீரே என்னை உருவாக்கி வழிநடத்தி வருகிறீர் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் நான் பிரிந்து நிற்காமல், நீர் மட்டும் எனக்கு எல்லாம், உமக்காக யாவற்றையும் இழக்க தயாராயிருக்கிறேன் என்கின்ற நிலையில் என்னை ஆசீர்வதித்து வைப்பீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.